ஒரே கோல்டு ஃபீவர், தப்பா நினச்சிக்காதீங்க. ஸோ உங்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ஆர்வத்தோடு வந்தேன் இங்கே. நம்ம பாலு சார் இந்த ஷோவுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறாரு, அதுக்கெல்லாம் நீங்கள்லாம் கூட சேர்ந்துருக்கீங்க. அது நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக உங்களை கொள்றதுக்காக நான் வந்திருக்கேன். அண்ட் உங்களோட சப்போர்ட் தான் மெயின் இந்த ஈவெண்ட்டுக்கு. எந்த ஈவெண்ட்டுக்குமே, நான் பண்ணுற எந்த ஈவெண்ட்டுக்குமே உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் இது அவர் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஷோவை பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய ஷோவை ஈவெண்ட்டாக நடத்தணும்னு சொல்லிட்டு, இதை ஃபஸ்ட்டு நாங்கள் மலேசியாவில் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த நேரத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்னால இங்கே கோயம்புத்தூருக்கு மாற்றிருக்காங்க. ஸோ கோயம்புத்தூரில் இது என்னோடய ஃபஸ்ட் ஷோ. ஸோ உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக தேவை இந்த ஷோவுக்கு. ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம செந்தில் சார் சொல்லுவார். அண்ட் இதில் என்னென்னா, மெயினாக என்னோடய சாங்ஸும் நிறைய ஆடியன்ஸ் கேட்குறதுனால அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய சாங்ஸு, நாம் இருவர் நமக்கு இருவர், உல்லாசம், காதலா காதலா, இப்போ வந்து மிஷ்கின் சார் படத்துலேருந்து எல்லாத்துலேயுமே எல்லா சாங்ஸையுமே ப்ளே பண்ண சொல்லி ஆடியன்ஸ் ரிக்வெஸ்ட் இருக்குது. நிறையா ஃபேன்ஸ் தனித்தனியாக கேட்குறாங்க. அதை வந்து நம்ம நல்லபடியாக செய்யணும். ராஜா சார் சாங்ஸ் இருக்குது, அது இல்லாமலாம். ஸோ என்னென்ன சாங்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், அதையும் பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். 3 to 4 hours நடக்கும். பெரிய ஷோ, ஒரு 30-35 சாங் வரும். ஆமாங்க. பொதுவாகவே கோவையில் இந்த மாதிரி அதிகம் நடத்திட்டு இருக்காங்க. ஏதாவது கோவை மையப்படுத்தி நடத்துறீங்க சார்? கோவை அது நீங்கள் சொன்னால் பெட்டராக ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க. எப்போ வந்தாலும் எல்லா ஷோ வந்து ஃபுல்லாக இருக்கும். ராஜா சாருக்கு வந்து எந்த ஷோ வந்தாலும் வந்து ஃபுல்லாகும். இதுதான் வேற நர்ஸு. அப்புறம் ஆஃபீஸில் பண்ணுறோம், கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும். ரசிகர்கள் தானே, ரசிகர்கள் இங்கே பொதுவாகவே தமிழர்கள் வந்து இசையை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆட்கள். சினிமா, இசை இதெல்லாம் ரொம்ப பற்று இருக்குது. அந்த அவங்கள எங்களுக்கு ஆர்டிஸ்ட்டுக்கு என்னென்னா, இந்த மாதிரி மக்களை போய் பார்க்கணும் மெயினாக. ஏன்னா ஃப்ரீயாக கூப்பிட்டு நீங்கள் பாட சொன்னால் கூட நான் வந்து அந்த மக்களை பார்க்குறதுக்காக நான் வந்து பாடுவேன். கடந்த 2 மாதமாகவே நான் நிகழ்ச்சி ஆமாங்க நடைபெற்றுட்டே இருக்கு. மற்ற ஊருக்காரங்களே எதிர்பார்ப்பாங்க, நம்ம ஊரில் அடுத்தடுத்து ரொம்ப உள்ள இருக்கிற இடங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறதா பிளான் பண்ணியிருக்கேன். திருச்சி பண்ணியாச்சு, கோயம்புத்தூர் முடிச்சுட்டு திருநெல்வேலி. அவங்க இசை நிகழ்ச்சினாலே நிறைய பேர் இந்த காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் கூட வர முடியாது. டிக்கெட் காஸ்ட்டா? என் ஷோ டிக்கெட் காஸ்ட்டை ஒரு இஷ்யூவை நினச்சிக்காதீங்க. நீங்கள் வாட்டில் வந்துக்கிட்டே இருங்க, உட்கார்றதுக்கு நாங்கள் இடம் கொடுத்துருவோம். இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல சார், ரொம்ப லோவாக தான் பார்க்கணும். நாங்கள் எந்த சேஞ்சஸ் இருக்கோம். பப்ளிக் வரணும், நமக்கு அதான் மணி இஷ்யூ.